எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் பக்தி ஹோமம் இருக்கோ எடுத்துக்கோங்க. இது வந்து 3 மாத சூத்திரம் பதம் 4. ஓகே, பதம் 4. ஆமாம், 4 தானே? கரெக்டா? 3rd பார்ட் போகட்டும். 4. ஓகே, பதம் 4 படிக்கிறியா சரி? இப்படி படிக்கிறியா? ஹரணி படி. இது குலசேகர ஆழ்வார் எழுதுனது. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. இந்த 53 பாடல்களும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பற்றி புகழ்ந்து குலசேகர ஆழ்வார் எழுதியிருக்கார். ஓகே, மகாஸ்ரீ படி. சாந்தி படிக்கிறியா? நாகம் வந்தே தவ சரணயோ த்வந்தமத்வந்தம் ஹேது விபாகம் குருமபி கரே நாரகம் நாபனேதும் ரம்யா ராமா மிருதுதனுலதா நந்தனே நாபிரந்தம் பாவே பாவே ஹிருதே பவனே பாவயேயம் பவந்தம் நாஹம் வந்தே தவ சரணயோ த்வந்தமத்வந்தஹேதோ கும்பிபாஹம் குருமபி ஹரே நாரகம் நாபனேதும் ரம்யா ராமாமிருதுதனுலதா நந்தனே நாபிரந்தம் பாவே பாவே ஹிதய பவனே பாவயேயம் பவந்தம். ஹரியே, நான் வந்து உன்னை எதுக்காக வழிபடுறேன்? இந்த பௌதிக லோகத்தில் உள்ள இருமையிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி வழிபடல, அதுக்காக வழிபடல. இல்லை கும்பிபாகம்ன்ற நரகத்துக்கு போயிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு உன்னை வழிபடல. இல்லை நந்தன கார்டன், இது வந்து சொர்க்கலோகத்தில் இருக்குது. அங்கே உள்ள மிருதுவான தோள்களுடைய பெண்களை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு உன்னை வழிபடல. எதுக்காக உன் பாதங்கள் வழிபடுறேன்? நீ மற்றவன் தான் என்னோடய இதயத்தில் இருக்கணும், பிறவி தேவருன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உன்னை வழிபடுறேன். இது எப்படி பாருங்க, மேட்ச் ஆகுதா? சைத்தன்ய மகாபிரபு இதே தானே சொல்கிறாரு, நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாமா ஜெகதீச காமையே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்திர் அகைத்துக்கி துவயி. அதே தான் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். எனக்கு எதுவுமே வேணாம், உன்னுடைய பாதங்களில் நான் சரணடி இருக்கு, என்னுடைய இதயங்களில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும், பிறவி தோணும் அப்படின்றார். 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க, நாத்திகவாதி ஆத்திகவாதி. நாத்திகவாதிக்கு கடவுள் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. கடவுள்னு பேரை சொன்னாலே ரூம் விட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்க. இதுதான் நாத்திகவாதி. ஆத்திகவாதிக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கு. இந்த நாத்திகவாதி வந்து 4 விதமாக பிரிக்கிறாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கள, முழு பௌதிகவாதி, பாவப்பட்டவங்க, முதல் 1ஆம் நம்பர் ஃபூல்ஸ், முட்டாள்கள், நம்பர் 1 முட்டாள், மாயனால் ஏமாற்றப்பட்டவர்கள். மாயா வந்து அவங்களுடைய அறிவை வந்து மயக்கிடுச்சு. இந்த மாதிரி 4 வந்து கிருஷ்ணர் பிரிவிக்கிறார். ஓகே, நராதமா, மாயா அபர்தஜானா, ஆசிர்பம் ஆசிரிதா, இன்னொன்று சன்ஸ்கிரிட்டு. ஓகே, இன்னொரு மறந்து போச்சு. ஓகே, துஷ்கிருத்தம் சின்னஸ், பாவம், துஷ்கிருத்தம் மூடா. ஓகே, மூடனா நம்பர் 1 ஃபூல்ஸ். ஓகே, 4 தான் பிரிக்கிறார் நாத்திகவாதியை. ஓகே, இந்த 4 பேர் வந்து கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சுக்க மாட்டான். ஸோ அந்த 4 கேட்டகிரியில் வந்துடுவான். அவங்க முழு பௌதிகவாதியாக இருப்பாங்க, இல்லை முட்டாளாக இருப்பாங்க, இல்லைன்னா பாவப்பட்டவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா மாயா வந்து அவங்களுடைய நாலேஜை தெரியுது. இந்த 4 கேட்டகிரி தான், வேறு எந்த கேட்டகிரி கிடையாது, கிருஷ்ணா சொல்லிட்டார். ஓகே, அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு 4 கேட்டகிரியாக சொல்லிட்டார் கிருஷ்ணர். ஓகே, தேவைப்படுறவங்களுக்கு அர்த்தாத்து ஜிக்ஞாசு ஞானீச பிரதர்சபா, அவங்க தேவை இருக்குது, அவங்க ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க, 2வது கேட்டகிரி. 3வது கேட்டகிரி நிறைய தெரிஞ்சுக்கணும், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசையோடு இருக்காங்க. 4வது கேட்டகிரி ஃபிலாசபராக இருப்பாங்க,
ஓகே, தத்துவ ஞானியாக இருப்பான். இந்த 4 பேரும் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். தூய பக்தர் இந்த 4 விதமான நல்ல மனிதர்களுக்கு மேலே இருப்பார். அதுதான் தூய பக்தர். ஏன்னா இந்த மாதிரி தேவைப்படுறவங்க என்ன பண்ணுவான், பகவானை வந்து புகழ்ந்து ஏதாவது நல்ல சொர்க்க பதவி கிடைக்கும், இல்லைன்னா நரக வாழ்க்கையிலும் தப்பிக்கணும், இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா. ஆனால் தூய பக்தர் எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். இப்போ வந்து குலசேகரவால் தூய பக்தர்களாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அவர் ப்ரே பண்ணுறார். எப்படி ப்ரே பண்ணுறாரு? நாஹம் வந்தே தவ சரணயோ துவந்தமத்வந்த ஹேதோ. ஹேத்துனா ரீசன், காரணம். எந்த காரணத்துக்காக நான் உன்னை ப்ரே பண்ணலை அப்படின்னு சொல்கிறார். துவந்தத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணல. ஓம் பே பாஹும் குருமபி ஹரே நாரக்கம் நாபநேதம். நான் இந்த நரகத்தை தவிர்க்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ப்ரே பண்ணலை. ரம்யா ராமா மிருதுலதா நந்தனே நாபிரந்தம். ரம்யானா ரொம்ப அழகாக இருக்கிறது. ஓகே, ராமான ஆப்போசிட் செக்ஸ். அப்புறம் மிருதுவாக இருக்கணும், சாஃப்டாக இருக்குது. ஓகே, தனுலதா க்ரீப்பர்ஸ், அந்த கொடி வளைஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி உடல், அந்த மாதிரி உடலாம் எங்கே இருக்கான், சொர்க்கத்தில் இருக்கவங்களுக்குலாம். அந்த மாதிரி உடலில் உள்ள பெண்களை நான் அனுபவிக்கணும்னு ஆசைப்படலை, அதுக்காக நான் உன்னை ப்ரே பண்ணல. பாவே பாவே ஹிதய பவனே பாவயேயம் பவந்தம். என்னுடைய இதயம் வந்து பிறவி தோறும் இதயத்தில் வந்து நீ தான் இருக்கணும், அதுக்கு தான் நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார். பர்த் ஆஃப்டர் பர்த். ஓகே, பாவே 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 பவே எதா பாதையோ தவ ஜாயதே ததா குருஷ தேவசன் பிரபது. பாவே பாவே ஓகே, பாவே பாவே வருது இல்லையா. ஓகே, பிரம்மாவை பாடியிருப்பார் பாவே பாவேன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். இது எப்படி நீங்கள் படிக்கலாம், யாருக்கு படிக்க முடியுமா? அது வசந்தி மாதாஜி ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு? சரி சரிக்கா, சரி வசந்தி மாதாஜி, அடுக்கிறது காவதி மாதாஜி. படிங்க. நாகம் வந்தே தவ சரணயோர் துவந்தம் அத்வந்த ஹேதோ கும்பிபாகம் குருமபி ஹரே நாரதம் நாதமேதும் ரம்யா ராமா மிருது தனுலதா நந்தனேனாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். பிரபு தமிழ் தானே எல்லாருமே படிச்சிருவோம் பிரபு. எல்லாம் படிச்சனால சரி, ஓகே மாதாஜி. இப்போ கலாவதி மாதாஜி படிக்கட்டும், அதுக்கு நீங்கள் படிங்க. கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. நாகம் வந்தே தவ சரணயோரித்வந்தம் அத்வந்தகேதோ கும்பிபாகம் குருமபி ஹரே நாரகம் நாமநேதும் ரம்யா ராம மிருது தனுலதா நந்தேன நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜ மாதாஜி படிங்க. நாகம் வந்தே தவ சரணயோ த்வந்தம் அத்வந்தஹேதோ கும்பிபாகம் குருமபி ஹரே நாரகம் நாபநேதும் ரம்யா ராமா மிருதுதனுலதா நந்தனேனாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மிருந்தா மாதாஜி படிச்சிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிக்கிறேன் பிரபு. படிங்க படிங்க. நாஹம் வந்தே தவ சரண்யத்வந்தம் அத்வந்த ஹேதே கும்பிபாகம் ரூபம் கும்பிபாகம் குருமபி குரும் அபி கும்பிபாகம் குரும் அபி ஹரே நரகம் நாக நேதும் ரம்ய ரம்ய மிருத்ததனுலத நந்தனே நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவேயா பவந்தம் பாவயேயம் பவந்தம். பவந்தம். அர்த்தம் படிங்க. மொழிபெயர்க்குங்களா மொழி படிங்க படிங்க. ஓ பிரபு ஹரியே, கடவாழ்க்கையின் இருமைகளில் நின்று
அல்லது கும்பிமாக நரகத்தின் கடுமையான சோதனைகளில் நின்றோ விடுதலை அடைவதற்காக நான் தங்கள் தாமரை திருவடியை பிரார்த்திக்கவில்லை. சொர்க்கவானில் வசிக்கும் மென்தோல் அழகு மங்கையை அனுபவிக்கவே எனக்கு நோக்கமில்லை. என் உள் இதயத்தில் பிறவிதோறும் தாங்களையே நினைத்திருக்கும் பொருட்டு நான் தங்கள் தாமரை திருவடியை பிரார்த்திக்கிறேன். மாதாஜி நீங்கள் அந்த இந்த ஸ்லோகத்தில் பர்பட் மீன்ஸ் பொருளுரையில் கடைசி 2 பேராகிராஃப் படிங்க. கடைசியில் 2 இருக்கு பாருங்க. இருக்கே உங்கள்கிட்ட இருக்குல்ல மாதாஜி? ஒரு புக் வச்சுருக்காங்க. ஆமாம்மா, அது கடைசி 2 பேராகிராஃப் படிங்க. அனுபவிக்க வேண்டும் என்ற அக உணர்வு ஒவ்வொரு உயிர் வாழ்வின் இதயத்திலும் இருக்கிறது. ஆனால் ஜட இருப்பு என்ற நோயற்ற நிலையில் உயிர் வாழ்வி இந்த உணர்வை தவறாக உபயோகிக்கிறார். இந்த நோயற்ற பந்தப்பட்ட நிலையை அவர் அதிகரிக்க அவருடைய ஆயுளும் கூடிக்கொண்டே போகிறது. எனவே சாஸ்திரங்கள் ஒரு உயிர் வாழி ஜட உடலின் பராமரிப்பிற்கு தேவையான புலனின்ப பொருட்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு புலன் திருப்திக்கானவற்றை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றன. இப்படியாக அவர் புலனின்பத்திற்கான அவாவினை குறைத்து கொள்வார். இந்த கட்டுப்பாட்டை கட்டாயமாக தணிக்க முடியாது. தானாக எழுவதாக இது இருக்க வேண்டும். இத்தகைய கட்டுப்பாடு ஒருவர் பக்தி சேவை செய்யும் பொழுது நாளடைவில் தானாகவே எழுகிறது. இப்படியாக ஏற்கனவே பக்தி சேவையில் ஈடுபட்டிருப்பவர் தனது புலன்களை செயற்கையான கட்டுப்படுத்த தேவையில்லை. ஆகையால் ராஜ குலசேகரை போன்ற ஒரு தூய பக்தன் புலனின்பத்தை விரும்புவதில்லை. தான் புலன்களை அடக்க உடல் வருத்திக் கொள்வதும் இல்லை. மாறாக அவர் நிறுத்தாமல் பகவானுடைய திவ்ய அன்பு சேவையில் ஈடுபட முயற்சி செய்கிறார். அவ்வளவுதான் பிரபு. தேங்க்யூ மாதாஜி. இது 2 தான் இந்த இவ்வளோ பெரிய பொருள் எழுதியிருக்காரு இல்லையா, கரெக்சி தான். ஓகே, ஸோ அனுபவிக்கின்ற ஆசை வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது. நமக்கு எந்த ஒரு வயது எடுத்தாலும் அனுபவிக்கின்ற ஆசை இருக்கும். அதனால் வந்து பரிவன் ஆகிட்டாங்க, அவங்கள எல்லாம் முடிஞ்சிச்சு, அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அப்படியே அண்ணோட உடல் வருது, அந்த அனுபவிக்கின்ற ஆசை இருக்கும். ஆனால் உடல் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, அதனால் இந்த அனுபவிக்கின்ற ஆசை போகணுன்னா பக்தி சேவை பண்ணால் மாத்திரம்தான் போகும், இல்லைன்னா போகாது. குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்றாங்களா, அதெல்லாம் தப்பு. ஓகே, குழந்தை வந்து அறியாமையில் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அதோடைய ஏஜ் வந்தவொடனே அவங்களுக்கு எல்லாமே வந்துடும், ஆசைகள் எல்லாம் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண வச்சுருவாங்க. ஓகே, அதனால் அனிமலும் குழந்தைய ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா அனிமலும் கிரௌண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க கிரௌண்ட்ஸ் இருக்காங்க, அறியாமல் இருக்காங்க. அதே மாதிரி வயதானாலும் உடனே எல்லாம் போயிடும் கிடையாது. அதனால தான் திருப்பி பரவி இருக்குது. அந்த அனுபவிக்கின்ற ஆசை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இதயத்தில் போகணும். அது அவ்வளோ எழுதி கிடையாது போகிறது. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ஹரே இதை நம்ம சொல்கிறோம். இதை தூய பக்தர் கிங் குலசேகர ராஜா வந்து தூய பக்தர். ராஜாவாக இருந்தால் கூட அவருக்கு அனுபவிக்கின்ற ஆசை இல்லை. ஓகே, அதை நம்ம ஒத்துக்கணும். ஓகே, அதனால் எந்த பதவியில் இருக்காங்க, எந்த வயசில் இருக்காங்க கிடையாது. இந்த அனுபவிக்கின்ற ஆசை வந்து எப்போ போகும்னா, யார் பக்தி சேவையில் கிருஷ்ணன் நினச்சிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் போகும். ஓகே, கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டே இருக்கிறதா ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்கிறது. இது பண்ண நம்ம கிருஷ்ணன் நினைக்க ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தை வரிசையாக படிக்கலாம். எதுங்க மலையாளம் படிங்க பிரபு. படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. கேட்கல பிரபு. ஓகே, ஏன் பிரபு கேட்க மாட்டேங்குது? சரி, பாரதி மாதாஜி. ஆமாம், பாரதி மாதாஜி நீங்கள் இருக்கீங்க, கேட்குதா? ஓகே, பத்மா மாதாஜி படிங்க. பத்மா பண் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. படிங்க. வானதி மாதாஜி வந்துட்டீங்களா? படிங்க பிரபுஜி. ஸ்கிரீன் ஷேர் அந்த இதில் இருக்கு பாருங்க, அந்த சாட்டில் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த சாட்டில் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்துடும். நான் பார்க்குறேன் பிரபுஜி. ஷேர் லிங்க் கிளிக் பண்ணுங்க. பக்தி ஓம்னு ஒரு இது பாருங்க, கிளிக் பண்ணே வந்துடும். ஷேர் பண்ணுமா ஸ்க்ரீன் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். பாரதி மாதாஜி. ஓகே,
சரி நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ தட் ஈஸி உங்களுக்கு. படிங்க, இப்போ படிங்க, ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, லக்ஷ்மி மாதாஜி படிங்க, அவங்க எதுவும் வீட்டில் போயிட்டாங்க. லக்ஷ்மி மாதாஜி. யார் பிரபுஜி படிக்க? படிங்க, நீங்கள் படிங்க. எஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நாஹம் வந்தே தவ சரணயோர் த்வந்த்வம் அத்வந்த்வ ஹேதோ கும்பிபாகம் குருமபி ஹரே நாரகம் நாபநேதும் ரம்யா ராமா மிருதுதனு லதா நந்தனே நாபிரந்தும் பாவே 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 ஹிருதய பவனே பாவே பாவயேயம் பவந்தம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. படிங்க மாதாஜி. நாகம் வந்தே தவ சரணயோ த்வந்த்வம் அத்வந்த்வம் ஹேதோ கும்பிபாகம் குருமபி ஹரே நாரகம் நாபநேதும் ரம்யா ராமா மிருதுதனு லதா நந்தனே நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, பத்மா மாதாஜி படிங்க. பத்மா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாஹம் வந்தே தவ சரணயோத்வந்த்வம் அவந்த்வஹேதோ கும்பிபாகம் குருமபி ஹரே நாரகம் நாபநேதும் ரம்யா ராமா மிருதுதனுலதா நந்தனே நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருத்திகா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாகம் வந்தே தவ சரணயோர்த்வந்த்வம் அத்வந்த்வஹேதோ கும்பிபாகம் குருமபி ஹரே நாரகம் நாபநேதும் ரம்யா ராமா மிருதுதனுலதா நந்தனே நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். ஓகே, வெரி நைஸ். மைத்திலி மாதாஜி, உங்களோட இந்த புக்கு கிடையாதுல்ல? மைத்திலி மாதாஜி, இந்த புக்கு உங்களுக்கு கிடையாது நினைக்கிறேன். இல்ல பிரபுஜி. சரி விடுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்து படிக்க முடியாதுல்ல? எழுத்து சின்னதாக இருக்குல்ல? படிக்கிறேன் பிரபுஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாமம் வந்தே தவ சரண்யார்ய தத்வந்தம் ஹத்வந்த ஹதே கும்பபாஹ குரும் ஹபி ஹரே நாரகம் நபே நாதும் ரம்யா ராமா ருதம் தனுலாதா நந்தே நபி ரந்தும் பவே பவே ஹர்துய பவனே பவாயமே பவந்தம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பரவாயில்ல, ட்ரை பண்ணீங்க. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. பரவாயில்ல விடுங்க, இதோட படிக்க ஆரம்பிக்கும், போக சரியாயிடும். ஓகே, வருத்தப்படாதீங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நீங்கள் படிங்க. நாமம் வந்தே தவசரையோர் தொந்தம் அத்வந்த அகதே கும்பிபாகம் குரும் அபிகரே நாரகம் நாபநேதும் ரம்யா ராமர் மிருதுதனுலந்த நந்தன நாபிரந்தம் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். ஓகே, ஸோ ரொம்ப அருமையான பாடல். ஓகே, நம்ம நான் வச்சுக்கணும். நான் ஒன்று படிக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல் ஆக்சுவலாக வந்து நாஹம் வந்தே தவ சரணயோ த்வந்தமத்வந்தஹேதோ கும்பிபாஹம் குருமபி ஹரே நாரகம் நாபநேதும் ரம்யா ராமா மிருதுதனுலதா நந்தனே நாபிரந்தம் பாவே பாவே ஹிதய பவனே பாவயேயம் பவந்தம். ஆக்சுவலாக 4 ஸ்லோகமே ரொம்ப அருமையான ஸ்லோகம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம 4 ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா? 53மே அருமையானது தான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுந்தன கோவிதேதி நாதேதி நாகசயனே ஜெகன்னிவாசே ஆலாபினம் குருமா முகுந்தா. இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன், நோட் படிக்கலாம். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி
भक्तप्रियेति पवलुन्तन गोविदेति नादेति नागशयने जगन्निवासे यालापिनं प्रतिदनं गुरुमा मुकुन्दा. அடுத்த ஸ்லோகம் போகிறேன். இது வந்து கீதா பேஸ்ன்ற ஒரு சைட்டில் இருக்குது. இது இங்கிலீஷ். ஓகே, நான் முதல்ல கொடுத்து தமிழ். जयतु जयतु देवो देवकी नन्दनोऽयं जयतु जयतु कृष्णो वृष्णिवंशप्रदीप जयतु जयतु मेह श्यामला कोमलाङ्गो जयतु जयतु पृथ्वी भारनाच मुकुन्दा. இது ரெண்டாவது படித்தோம், மாற்றிக்கலாம். மூணாவது ஸ்லோகம் படிக்கலாம். मुहुन्द मोदन पणिपत्तया चे भवन्तमेकान्तमयन्तमर्थम् अविस्मृते स्वच्चरणारविन्दे भवे भवे मे अस्तु भवत्प्रसादात्. இன்னைக்கு படித்தது 4வது ஸ்லோகம். ஓகே, இது வந்து கடைசி ஸ்லோகம். नाहं वन्दे तव चरणयोद्वन्द्वमद्वन्द्वहेतो विवाहं गुरुमपि हरे नारकं नापनेतुं रम्या राममृदुलतानन्दनेनापिरन्दं भावे भावे हृदयभवने भावयेयं भवन्तम्. हरे कृष्णा. தேங்க்யூ வெரி மச். திருப்பி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, யாரெல்லாம் முடியுதோ நாளைக்கு வாங்க. ஏதாவது கேள்வி இருக்கா இருக்கும் சொல்லுங்கள் பிரபு. பிரபு நீங்கள் படிச்சிங்களா இல்லையா மலையாளம் பிரபு? நீ கேட்கவே இல்லையா? உங்கள் பேசி இப்பயும் கேட்கலையே. மாதாஜிலேருந்து பேசுங்க. நீங்கள் உங்களை மீட்டை போட்டு மாதாஜிலேருந்து பேசுங்க. இப்போ கேட்குது. கேக்குதுங்களா? இப்போ தான் கேட்குது. படிங்க. नाहं वन्दे तव चरणयोर्ध्वन्तम् अध्वन्तहेतो कुम्भीभागं गुरुम् अपि हरे नरकं नापनेतुं रम्य राम मृदु तनुलता नन्दने नापीरन्तुं भावे भावे हृदय भावने भावयेयं भवन्तुं. हरे कृष्ण. பிரபு அந்த அர்த்தம் படிக்க விடட்டும், முடிச்சிடலாம் கிளாஸை. Translation. Oh Lord Hari, it is not to be saved from the dualities of material existence or the grim tribulations of the Kumbhibaka hell that I pray to your lotus feet, nor is my purpose to enjoy the soft-skilled beautiful women who reside in the gardens of heaven. I pray to your lotus feet only so that I may remember you alone in the core of my heart, but after birth. Hare Krishna. Thank you, Prabhu. Hare Krishna. இந்த கிளாஸ் படிச்சுக்கலாம். நாளைக்கு மீட் பண்ணலாம் திருப்பி 5:40 எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்திரபட்ச கிருபா சிந்துபிய வச்ச பரிதானா பாவனேபி வைஷ்ணவேபி ஆனந்த கோடி வைஷ்ணவனுக்கு சில பிரபாரிக்கு கௌர பேமாந்தே ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण माता. प्रणाम माता. हरे कृष्ण. Thank you, Hare Krishna. हरे कृष्ण. Thank you, Prabhu. Thank you. Hare Krishna, Prabhuji. हरे कृष्ण माता. हरे कृष्ण. நாளைக்கு எத்தனை மணிக்கு பிரபுஜி? நாளைக்கு 5:40க்கு. லட்சுமி மாதா உங்க நம்பர் என்ன இல்லை, உங்களுக்கு நம்பர் சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. 4454. ஓ இல்லை, நீங்கள் சாட் விண்டோவில் போடுங்க. சாட் விண்டோவில் போடுங்க, நான் எடுத்துக்கிறேன். சாட் விண்டோவில் போட்டிங்கன்னா நான் எடுத்துப்பேன். சரி, கேட்கல ஆக்சுவலாக அது விட்டு விட்டு கேட்குது. ஏன்னா அந்த டீட்டெயில் அனுப்பிச்சிடுவேன் உங்களுக்கு, கிளாஸ் டீட்டெயில் அனுப்பிச்சிடுவேன். நாளைக்கு 5:40க்கு கிளாஸ் இருக்கேன். பிரபுஜி நான் கேக்குதுங்களா பிரபுஜி என் வாய்ஸ்? உங்கள் வாய்ஸ் கேட்குது. நான் சொல்றேன், உங்க நம்பரை நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணி சரி, இப்போ போட்டாங்க அவங்க இதில் வாய்ஸ்லேயே போட்டாங்க. 99454 கரெக்டானு பாருங்க. 77174. ஓகே கரெக்ட் தானே? சரி, ரைட், ஓகே. நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட் அவங்க. 9945471714. கரெக்டாக வந்துச்சு. அங்கேயே அதே மாதிரி வந்துச்சு. ராஜ் பாபு ரைட் போ அப்படி வந்துச்சு. ஓகே ஓகே
தேங்க்யூ. ஒரு doubt கேட்கலாமா பிரபுஜி? என்ன மாதாஜி? ஒரு doubt கேட்கணும். கேளுங்க சொல்லுங்க. நேற்றுக்கு பகவத் 2.47 படிச்சோம்ல பிரபுஜி. ஆமா. 2.7 பகவத்கீதை ஸ்லோகம் பிரபுஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. 2.47ல சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்துல மீனிங்ல பிரபுஜி கடைசியில வந்து கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே அப்படின்னு பிரபுஜி புரியல எனக்கு அந்த லைன். கடமையே செய்யாமல் இருக்கிறது பற்று இல்லை. அதாவது எல்லாமே அது நல்லா நடந்துடும். நம்ம ரிசல்ட் நம்ம கையில் கிடையாது, அதனால நம்ம வேலையை பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, இப்போ ரிசல்ட் வந்து என்ன படித்தாலும் அது கடைசியில் தான் வரப்போகுது 10th. ஏன்னா டீச்சர் கரெக்ட் பண்ண போகிறாங்க. அன்றைக்கி அவங்க டீச்சர் மூடு எப்படி தெரியாது, பேப்பர் எப்படின்னு தெரியாது, கொஷின் எப்படி வரும்னு தெரியாது. ரிசல்ட் கிருஷ்ணா கொடுக்க போகிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு படிக்கணும்? அதான் கடமை செய்யாமல் இருக்குது. ஓகே, அதில் ஆசைப்படக்கூடாது. அதான் லாஸ்ட் லைன். தேங்க்யூ பிரபுஜி. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் படிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.